ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் விஷ் பண்ணுற மாதிரி. நான் இந்த ரேப் கேஸ் ஒன்று நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. உண்மையாகவே அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கேவலமாக இருக்குது. அடிக்கடி ஒரு வருஷம் இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிறப்போ ஏன் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்கன்னு. உண்மையாகவே ஃப்ரீடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே நம்ம நாட்டுக்காக இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம்ல இப்போ நம்ம, அதுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் லடாக் நிறைய இடத்துக்குலாம் போயிருப்போம். அங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிகார்டிங் மை ஹெல்த் அதை நான் கடைசியில் சொல்கிறேன். உடம்பு சரியில்லாமல் எதுக்கு ப்ரோ படம்லாம் பார்த்து ரிவ்யூலாம் பண்ணுறேன்னு கேட்பீங்க. அதுக்கான பதிலும் நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன். சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம வளவலன்னு பேசாமல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். தங்கலான் இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே அந்த ஃபஸ்ட் லுக் வந்ததுலேருந்தே பயங்கரமான எதிர்பார்ப்பு. என்ன ரீசன் அப்படின்னா விக்ரம் அவர்களோட ஒரு டெடிகேஷன் தான். மனுஷன் லிட்ரலி உடம்பை சித்திரவாதை பண்ணிக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராகவே பார்த்திங்கன்னா மாறிட்டார். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட இந்தியாவிலேயே இந்த மாதிரிலாம் உடம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நடிக்கிற ஆள் நான் பார்த்ததே கிடையாது. லிட்ரலி அவர் உடம்பை சித்திரவாதை பண்ணிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறது நமக்கு பார்த்தாலே கிளியராக தெரியுது. காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேஸோட இதுவாக இருக்கட்டும், ஃபுல்லாக ஹெட் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேஸோட ஒரு அப்படியே சுருங்கிக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் ஃபஸ்ட் நினச்சேன் இந்த போஸ்டர் வந்துச்சு இது உண்மையா இல்லை சும்மா ஃபேக்கா அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் விக்ரம் அவர்களோட இந்த ஐ படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு எப்படியாப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படத்துக்காக ஒரு 3 விதமான ஒரு வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா மனுஷன் பண்ணியிருப்பாப்புல. அப்பயே தெரிஞ்சிச்சு. சினிமா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக இருக்குது நமக்கு. பட் ஆனால் உள்ளே நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாரஞ்சித் அண்ட் விக்ரம் அவர்களோட காம்போ, ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஸோ எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த படம் மட்டும் கிடையாது, இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் என்னால் இன்றைக்கி இந்த ஒரு படம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்னால் வெளியே போய் பார்க்கணும், வீட்டில் செருப்பால் அடிப்பாங்கன்னு. தங்கலன் உண்மையாகவே இந்த படம் ஓகே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பாரஞ்சித் அவர்களோட பெஸ்ட்டாக இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தி பெஸ்ட். மேக்கிங் லிட்ரலி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸு, நெரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காரு பாரஞ்சித். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி ஆகணும். ரெண்டாவது, இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனிங் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட்டுங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு பீரியாடிக் ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இந்த 1800s நடக்கிற மாதிரி ஒரு 2 வேரியேஷன்ஸில் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அண்டு மாளவிகா மோகனன் அவங்களோட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் காட்டியிருக்காங்க. அண்டு ஃபஸ்ட் ஆஃப் எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு மேக்கிங். என்ன சொல்கிறதுனா ஒரு டீசெண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப், ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபயர் விட்டு பயங்கரம் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பலை. ஒரு டீசெண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு ஸ்லோவான நரேஷன் அப்படின்னு சொல்லலாமே. இது என்ன சொல்கிறதுனா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் என்டையர் த மூவி என் கண்ணிலையும் காதுலேயும் பார்த்துட்டே அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிற 2 விஷயம் என்னென்னா விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் அவரோட டெடிகேஷனும், ரெண்டாவது ஜிவி பிரகாஷோட மியூசிக். இந்த படத்துக்கு 2 ஹீரோ இருக்காங்க. அதில் 2வது ஹீரோ ஜிவி பிரகாஷ் தான். ஆஃப்டர் லாங் டைம் ஜிவி பிரகாஷ் பின்னி இருக்கார் மியூசிக்கில். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் கொடுக்குற அந்த பிஜிஎம்லாம் தாறுமாறாக இருந்துச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு என்ன வருதோ இல்லையோ ஒரு நேஷ்னல் அவார்டு மியூசிக்காக கண்டிப்பாக வரும். விக்ரம் அவர்களோட டெடிகேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்தே ஆகணும். படம் ஸ்டோரி எப்படி ப்ரோ போகுது பார்க்கலாமா, நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் டீசென்ட். அதில் மாளவிகா மோகனன் அவர்களோட சில ஆக்டிங் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி நம்மளே ஆகிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஓவரால் படத்தோட அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எடுத்துன்னு போன விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போலாம் என்ன அப்படின்னா டைரக்டர்ஸ் நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஒன்று
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்டா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி சொதப்பி விட்டுருவாங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாக எடுத்துகிட்டு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருவாங்க. இல்லைனா ரெண்டுமே நல்லா இருக்காது. தங்கலானில் என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டாக சூப்பராக ஒரு இன்டர்மிஷன் கொடுத்துட்டு பக்காவாக விக்ரம் அவர்களோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டிட்டு அவரோட ஆக்டிங் கீட்டிங் எல்லாம் கூட பக்காவாக பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப் ஒரு ஓகேஷியான ஒரு செகண்ட் ஆஃபாக மாறிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா ஸ்லோ நெரேட்டிவ், அட் த சேம் டைம் சில நிறைய சீனில் ப்ரெடிக்டபுளாக பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ப்ரெடிக்டபுளாக பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு கம்மியாகிடும். செகண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் ஓவராலாக நீங்கள் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேக்கிங். விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், டெடிகேஷனாக இருக்கட்டும், அண்ட் என்டையர் த மூவி அதான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹீரோ இஸ் த ஜிவி பிரகாஷ். அவர் பார்த்திங்கன்னா பின்னிட்டார். அண்ட் மாளவிகா மோகனன் அவர்களோட ஆக்டிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஃபியூ சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பீக் லெவலுக்கு போயிட்டார் ஆக்டிங்கில். அது முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வரும்போது மேபி செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பாரஞ்சித் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் பக்காவாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் தங்கலன் எப்படி இருக்குது படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த அட்டம்ப்டுக்காக எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டஃப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்ரம் அண்ட் ஜிவி பிரகாஷ்காக கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படத்தை. பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபியூ லேக்ஸ்லாம் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இப்போ என்ன சொல்கிறது பூர் குட் பெட்டர் பெஸ்ட்டாக. ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அபோவ் ஆவரேஜ் தாண்டி ஒரு பெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லாமல் இந்த படம் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் எடுத்துன்னு போயிருந்தால் இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். பட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஓவராலாக சாட்டிஸ்ஃபைட் வித் த விக்ரம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிவியோட மியூசிக். ஸோ அவ்வளோதான் என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ ஃபார் த மூவி தங்கலான். எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. நான் சரி உடம்பு சரியில்லை போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் அந்த மனுஷனோட டெடிகேஷனுக்காக போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்லி எங்கள் ஏரியா 9 o'clock ஷோலாம் போட்டிருந்தாங்க மார்னிங்கு. சரி ஓகே இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. தேட்டரில் ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. அண்ட் ஏன் ப்ரோ உடம்பு சரியில்லைன்னு இப்போ படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க், ஒருத்தரோட டெடிகேஷனுக்காக போய் பார்க்குறதுல தப்பே கிடையாது. அண்ட் இன்றைக்கி டிமாண்டி காலனி 2 அதுக்கப்புறம் ரகுதாத்தா இந்த மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னால் அந்த படங்களை இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ என்னால் முடியாமல் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ரெக்கவர் ஆகிடுவீங்க சீக்கிரம்னு சொல்லிட்டு. பட் நேற்று விட இன்றைக்கி கைண்ட் ஆஃப் ஃபீலிங் பெட்டர். அண்ட் கோட்டோட ட்ரெய்லர் எப்போ வருதுன்னு தெரில கைஸ். அதுக்கு தான் நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். இவங்களும் இதோ வரும் அதோ வரும்ன்றாங்க. கடைசி வரலாம் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல. அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் happy Independence Day. Peace out and stay safe guys. Bye. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.